திக்கெட்டும் பறை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைவது உங்கள் பேட்டை தமிழன்பன். இன்னைக்கு நான் பறை அடிச்சு சொல்ல போறது அயோடின் உப்போட அயோக்கியத்தனத்தை பத்தி. உப்பிட்டவரை உள்ளளவும் வினை, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இந்த பழமொழியிலிருந்தே தெரிஞ்சிருக்கும் உப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில நம்ம உடம்போடும் உணர்வோடும் உணவோடும் கடந்திருக்க ஒரு இன்றியமையாத பொருள்னு. இன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்க உப்பு உண்மையிலேயே உப்பு தானா? பொதுவா நமக்கு உப்பு இரண்டு வகையில கிடைக்குது. முதல் வகை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடற்கரையிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஆழ்துளை குழாய் மூலியமா நீரை எடுத்து பாத்தி கட்டி சூரிய ஒளி மூலியமா உப்பு எடுக்கிறது. இரண்டாவது வகை பூமிக்கு அடியில ஆழமா தோண்டி பாறைகளா உப்பு எடுக்கிறது. இந்த இரண்டு வகையா கிடைக்கிற உப்புகள்ல இருந்து தான் 84 வகை ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நாம சாப்பிட்ற உப்புல இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் உண்மையிலே இருக்கா? 1924 நம்ம இந்திய மக்களுக்கு அயோடின் பற்றாக்குறையால தைராய்டு கோளாறு போன்ற பல நோய்கள் ஏற்பட்டுச்சு. அப்ப நம்ம இந்திய அரசாங்கம் ஒரு சட்டம் ஒன்று போட்டுச்சு. அது என்ன சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் தினமும் சாப்பிட்ற உப்புல கண்டிப்பா அயோடினை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் உண்மையிலே மக்களுக்காக தான் போடப்பட்டதா? இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுற இந்த தூளுப்பு பெரும்பான்மையா தொழிற்சாலைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இந்த தூளுப்பு எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உப்புக்கள்ல இருக்க 84 ஊட்டச்சத்துக்கள்ல 83 ஊட்டச்சத்தை பாலிஷ் பண்ணி நீக்கிட்டு மீதமுள்ள சோடியம் குளோரைடை மட்டும் தொழிற்சாலையில் பயன்படுத்துறாங்க. இது எந்தெந்த தொழிற்சாலையில் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் தொழிற்சாலை, பிவிசி தொழிற்சாலை, காகிதக்கூழ் தொழிற்சாலை, தோல் பதனிடும் தொழிற்சாலை போன்ற தொழிற்சாலைகள்லாம் பயன்படுத்தப்படுது. இதுல மீதமுள்ள 6% உப்புல செயற்கை அயோடின் கலந்து நம்ம வீட்டுக்கு சமையல் அறைக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. நம்ம தினம் சமையல் அறையில உபயோகப்படுத்திட்டு இருக்க செயற்கை அயோடின் உப்புக்கும் இயற்கை உப்புக்கும் என்ன வித்தியாசம்? இந்த இயற்கை உப்பு எளிதாக ஜீரணமாகும். ஆனால் இந்த செயற்கை அயோடின் உப்பு அவ்வளோ சீக்கிரம் ஜீரணம் அடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை அயோடின் உப்பு காற்றுல கரையாது. ஆனால் செயற்கை அயோடின் உப்பு காற்றுல கரைஞ்சிடும். இந்த செயற்கை அயோடின் உப்புல இருக்க அயோடின் கரையக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய வேதிப்பொருள் சேர்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை அயோடின் உப்பு வேலை செய்யணும்னா செலினியம் அப்படின்ற தாது பொருள் தேவை. இந்த தாது பொருள் இயற்கை அயோடின் உப்புல மட்டும்தான் இருக்கு. செயற்கை அயோடின் உப்புல கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அயோடின் உப்பை அறிமுகப்படுத்தின அமெரிக்க நாட்டில் கூட அயோடின் உப்பு சாப்பிடணும் அப்படின்னு கட்டாய சட்டம் கிடையாது. ஆனா அயோடின் குறைபாடுல வெறும் 2% மக்கள் மட்டும் இல்ல நம்ம இந்திய நாட்டில் கட்டாய அயோடின் உப்பு சாப்பிடணும் அப்படின்னு சட்டம் போட்டு மீதம் இருக்க 98% மக்களை பலிகடாக்குறது எந்த விதத்துல நியாயம்? இப்படி செயற்கை அயோடின் கலந்த உப்பு நம்ம தினமும் உபயோகப்படுத்துறதுனால ஜீரண கோளாறு, ஹைப்போதைராய்டிசம், சிறுநீரக கோளாறு, அதிகமாக வியர்வை சுரத்தல், எடை குறைதல் போன்ற நோய்கள்லாம் ஏற்படுது. நம்ம உடலுக்கு தினமும் 15 மைக்ரோகிராம் அளவுக்கு அயோடின் தேவைப்படுது. இந்த அயோடின் நம்ம தினமும் சாப்பிட்ற அன்றாட உணவுப் பொருட்களே இருக்கு. வாழைப்பழம், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பால், மீன் துண்டு போன்ற பொருட்கள்லேயே தேவையான அயோடின் காணப்படுது. அதனால முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு சாப்பிடுங்க, தூளுப்பு சாப்பிட்றதை நிறுத்துங்க. இது போல இன்னும் பல பயங்கரமான அதிர்ச்சிகரமான தகவல்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களில் எந்த விதமான கலப்படங்கள் கடந்திருக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்மைல் சேட்டை பேஜை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பாக்குறது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சுத்தி இருக்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அண்ணன் இருக்கே உள்ள. நன்றி, வணக்கம்.